இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய ரசப்பொடியை வச்சு எப்படி சிம்பிளாக ரசம் வைக்கலான்றது பார்க்கலாமா? எல்லாரும் மாதிரியே தக்காளியும் புளியும் 5 மினிட்ஸ்க்கு தண்ணியில் ஊற வச்சு ஸ்குவாஷ் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பை போட்டுட்டு வரமிளகாய் போட்டுட்டு பூண்டை நல்லா இடித்து போட்டுடுங்க. அதுலேயே நம்ம ஆரோக்கிய ரசப்பொடி பவுடர் ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு குவான்டிட்டிக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியும் தக்காளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பெருங்காயம் கூட ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ 100% எல்லாமே இருக்குது. சாயோரகியாவோட மஞ்சப்பொடியை போட்டு இது கண்டந்திப்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் யாருக்காவது ஃபீவர் இருக்குது, கோல்டு இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் இடிச்சிட்டு அம்மிக்கல்லில் இடிச்சிட்டு புளியும் தக்காளி தண்ணி ஊற்றும் போது நீங்கள் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலே போதும். சூப்பராக இருக்குது. ரசப்பொடி நம்மளோட சாயோரகியாவாக இருந்தால் மட்டும்தான் 100% டேஸ்ட் கிடைக்கும்.